முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்றத விட ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இயக்கமா ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவர்கள் பேர்ல ஒரு பயிற்சி பட்டறை, அதுல இத்தனை பேரை நாங்க தயார் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுல ஏன் பதவின்னு நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அவர் என்னைக்குமே நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் தான். கமல்ஹாசன் மாதிரி நீங்க தான் நடுவில் தப்பா புரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் என்னைக்கு பேச ஆரம்பிச்சனோ அன்னிலேருந்து இதை தான் சொல்லி நிற்கிறேன். இஸ் அ நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் அப்படின்னு நான் என்னைக்குமே அதை மாத்திக்கல. திமுக பாஜக, திமுக அதிமுக சேரக்கூடாதுன்னு சொல்றவங்க திமுக தாவேக ஒரே அணியில் இருக்க வேண்டும் சொல்றது மட்டும் நியாயமா? ஜூலைல பொள்ளாச்சி மாநாடுல போதை ஒழிப்பு, அதுல ஒரு தகவல் சொன்னார். பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதோ ஒருத்தர் இருக்கணும், இது திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க, அது திறம்பட செயல்படவில்லை அப்படின்னும் போது திமுக காரங்களே சொல்றாங்க, எப்பா இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கிறோமா? அவங்களே இங்க சொதப்பிட்டாங்க. புரியுதுங்களா? இவர் சொன்ன பிறகுதான் திமுக காரங்களுக்கே தெரியுது, ஓ இப்படி எல்லாம் நம்ம ஸ்கீம் வச்சிருந்தோமா, சொல்லவே இல்லை. தாவேகாவுக்கு எதிராக அண்ணாமலை அப்படின்றதுதான் வளர்ந்து வருகின்ற ஒரு சினரி. சோ அவங்க சேர்ந்தாலும் சேராட்டாலும் இதுதான் அட்வான்டேஜ். திமுக அதிமுக ரெண்டு பேரும் சொல்லுவாங்க 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் அப்படின்னு. ஆனா எலெக்ஷன் வரும்போது என்ன வருதோ அதுதான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். அண்ணாமலை அவர்களுடைய செகண்ட் மாநாடை நடத்துவதற்கான சரியான ஆட்களை நியமிக்கல. மாநில மாவட்ட இன்னும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கான வேலைகள்ல சரியா நடக்கல. அதனால அந்த மாநாடு நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சுணக்கமாகுன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் தினமலர்ல வருது. இப்போ ஒரு அரசியல் கட்சியாக முதலமைச்சரிடம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு நபர் இந்த ஆட்களை நியமிக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராபேக்கா எடுத்துக்கலாமா? பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு நடந்தது இல்ல, அப்ப என்ன நிர்வாகிகள் நியமிச்சவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? நிர்வாகிகள் இல்லாம தானே அந்த மாநாடு நடந்தது. எனக்கு பதில் சொல்லுங்க. அங்க நிர்வாகிகள் இல்ல அந்த மாநாடு நடக்கும்போது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மாநாடு நடந்ததுல என்ன தடங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. கிளியரா அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க. என்னன்னா திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய மாநாடு அப்படின்னா ஆட்களை வர்றது, தகவல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றது அப்படிங்கிற இடத்துல லேக் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சியில எங்கேயாவது லேக் இருந்ததா? இருந்தது அப்படிங்கறத விட இப்ப இது இல்லைன்ற சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அது இல்லைன்னாலும் போகும் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எப்படி இருக்குன்னா, இப்போ திமுக சொல்றாங்க பாருங்க, பிரச்சாரத்துக்கே போகாம ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ இப்போ இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போக முடியவில்லை அதனால அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா? பொது தேர்தலையே பிரச்சாரத்துக்கு போகாம ஜெயிச்சிட்டார் ஒருத்தர் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அடுத்து வருகின்ற தேர்தலில் அவர் பிரச்சாரத்துக்கு போனா என்ன போகாட்டேன்னா அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த மாதிரி முதல் மாநாடு அதை ரொம்ப வெற்றிகரமா நடத்தினாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அடுத்த மாநாடுகளும் அதே மாதிரி நடத்திட்டு போறாங்க. நிர்வாகிகளை நியமனம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிர்வாகிகளே இல்லாம வெறும் அண்ணாமலை அப்படின்ற ஒற்றை பேரை வச்சுட்டே நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளானா? இல்ல 50 லட்சம் பேர் வந்தாதான் அடுத்த அரசியல் கட்சிக்கான துவக்கம் சொல்றத அவரை நம்பி கட்சியில சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஸ்லோ டவுன் ஆகுது, நமக்கு பதவிகள் கிடைக்கல, கட்சியில நமக்கு பதவிகள் கிடைக்கலன்ற ஒரு எண்ணமா அங்க பேச்சு வருது. பதவி எதிர்பார்த்து வரவங்க இங்க வராதிங்க அப்படின்றது கூட அண்ணாமலை அவர்களுடைய மெசேஜா இருக்கலாம். உண்மையிலேயே ஒரு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட பயணத்துக்கு வாங்க. இது நெடும் பயணம், அந்த கடினமான பயணம். வெறும் பதவி அது செல்வாக்கு அப்படின்னு நினைச்சு வர்றவங்க எல்லாம் போயிருங்க அப்படின்றத இப்படி ஒரு டெஸ்ட் வச்சு கூட அவர் பண்ற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அண்ணாமலையே முதலமைச்சர்ன்ற இலக்கை நோக்கி தானே போறாரு. அப்ப அண்ணாமலை நம்பி வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு நோக்கம் ஒரு இலக்குன்றது இருக்குல்ல, என்ன தவறு இருக்கு அப்படின்ற கேள்வி. முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்றத விட ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இயக்கமா ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவர்கள் பேர்ல ஒரு பயிற்சி பட்டறை, அதுல இத்தனை பேரை நாங்க தயார் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சோ இதுல ஏன் பதவின்னு நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாவேகா இந்த எலெக்ஷன் நேரத்துல கூட பாத்தீங்களா, தாவேகா பூத்து ஆலையில பொடி பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. கட்சியில அந்த பொடி பசங்க வெடி வச்சுட்டாங்க அப்படின்றதை நம்ம பார்த்தோம். சோ இவரு என்ன அடுத்தது எலெக்ஷன் என்ன அடுத்த வருஷம் வரப்போதா என்னங்க இன்னும் நிர்வாகிகளே போடல. அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவரா பதவி ஏற்ற பிறகுதான் ஒரு பூச்சாண்டி காமிக்க ஆரம்பிச்சாங்க தமிழகத்துல, பூத்து கமிட்டி அப்படின்னு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அண்ணாமலை தலைவர் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி
பூத்து கமிட்டி பாஜகவில் இருந்ததா இல்லையா, யாராவது கேள்விப்பட்டீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பூத்து கமிட்டி எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம வச்சுட்டாரா? சொல்ல போனா அவர் வந்த பிறகுதான் எத்தனை ஆயிரம் தமிழகத்துல வந்து திமுக அதிமுகவுக்கு போட்டியா இத்தனை பூத்து கமிட்டிகள் நியமிச்சாங்க அப்படின்றது வந்து அந்த எஸ்ஐஆர் காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்சது. ஓ, இவ்வளவு பூத்து கமிட்டி மெம்பர் இருக்காங்களா அப்படின்னு. ஆனாலும் பூத்து கமிட்டின்னு பூச்சாண்டி காமிச்சிருந்தாங்க. தாவேகால எத்தனை பூத்து கமிட்டி இருந்தாங்க? ஜெயிக்கலையா? திமுகல எத்தனை பூத்து கமிட்டி மெம்பர் இருக்காங்க? ஒரு பூத்து கமிட்டி மெம்பர் லீவ்ல போனார்னா அவருக்கு பதிலாக 4 ரீப்ளேஸ்மெண்ட் போடுற அளவுக்கு திமுக அதிமுக கிட்ட இருக்கு. ஆனா பூத்து கமிட்டி இருந்து ஒண்ணு இல்லாம போயிட்டாங்கல்ல. அதனால இந்த நெட் பிக்கிங்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே ஒரு ஐடியாலஜி ஆர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவர் பின்னாடி ஒரு ஆதரவாளர்கள், தொண்டர். இதுதான் வந்து அரசியல் உலகம் முழுக்க. அது போதும் நான் நினைக்கிறேன். அடுத்தது தேர்தல் அப்படின்றது என்னவோ 1 வருஷம் 2 வருஷத்துல வரப்போற விஷயம் கிடையாது. அவர் 31 நம்ம ஆட்சியை பிடிப்போம், மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நிதானமா போறதுல என்ன தப்பு இருக்குது ராம்ஸ்? சும்மா நீங்க ஏன் உட்காந்துக்கின்னு நிர்வாகிகளை போடல தாவேகாலையும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை மேல குற்றம் சொல்லணும்னு யாரும் சொல்லல. அந்த ஆர்டிகல் எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணாமலையினுடைய எஃபர்ட் கம்ப்ளீட்டா மக்கள்கிட்ட போய் சேரல. அவர் பேசுறது, அவர் சொல்ற துணி கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இன்னும் 50 லட்சம் அப்படிங்கிறத நெருங்குவதற்கான வேகம் எடுக்கல அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. எப்படி போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? எப்படி கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஊடா போயிட்டு அண்ணாமலை பேசுறாரு அப்படின்ட்டு மொபைல்ல போட்டு திருச்செந்தூர்ல மாநாடு போடுறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப திருச்செந்தூர் மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி அப்படின்னா அவரு எல்லாம் பாத்துக்குவாரு. கமாண்டிங் அப்படிங்கிறது அண்ணாமலை இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, இவங்க எல்லாம் கூப்பிடுங்க, வர்றவங்களுக்கு இது இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா அவரு செய்யறதுக்கு சரியா இருக்கும் அல்லவா? மறுபடியும் அப்படி இல்லாம எந்த ஸ்ட்ரக்சர்ல அது இயங்குதுன்ற கேள்வி வருது இல்ல. எந்த ஸ்ட்ரக்சர்ல பொள்ளாச்சி இயங்குச்சோ அதே ஸ்ட்ரக்சர்ல வந்து அடுத்த மாநாடும் இயங்கும். அடுத்தது 1 மாசத்துக்கு 2 மாநாடுன்றதெல்லாம் டூ மச். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கருத்து. இப்போ இந்த மாசம் வந்து போதை ஒழிப்பு, அடுத்த மாசம் வந்து சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புன்னு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு கருத்துன்னு வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு மாநாடு போட்டாலே போதும். வாரத்துக்கு ஒரு மாநாடு. சொல்ல போனா அந்த 1 மாசத்துக்கு ஒரு கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து நான் டூ மச்ன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ ஆரம்ப காலகட்டம், அதனால வந்து மாசுக்கு ஒரு மாநாடு போடுறதே அதிகம் என்ன கேட்டா. ஸோ இதுக்கு நிர்வாகிகள் அப்படின்றது இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கலாம். இப்போ அடுத்த மாசம் ஆகஸ்ட்ல வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு எந்த விதமான கூட்டம் வருகின்றது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த உத்வேகம், ஆர்வம் அதெல்லாம் அப்படியே இருக்கா, இல்ல தணிந்து விட்டதா, சுணங்கி விட்டதா அப்படின்றத அந்த மாநாடை வச்சுதான் நீங்க பார்க்க முடியும். ஏற்கனவே சீமான் இதே பாதையில தான் போயிருக்காரு. சுற்றுச்சூழல், மலைகளை காப்பது, நதிகளை காப்பது, நீர் சேமிப்பு அப்படின்ற பல விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்களை செஞ்சிருக்காரு. அவர் பாதையில இவர் போறார் அப்படிங்கறத தாண்டி இந்த டாபிக்கை வச்சு இந்த டாபிக் மாநாடு எங்க நடக்குதோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை அண்ணாமலையினுடைய சப்போர்ட்டர்ஸா மாத்துறது, இதுதானே அவருடைய நோக்கமா இருக்கும். மாத்துறதுனா எப்படி? அவங்களாம் வந்து மாநாட்டின் நோக்கம் என்ன? WTL சேரணும். மாநாட்டின் நோக்கம் அப்படின்றது அந்த மாநாடுடைய கருத்து என்ன, அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். இப்போ அந்த ஜூலைல வந்து பொள்ளாச்சி மாநாடுல போதை ஒழிப்பு, அதுல வந்து ஒரு தகவல் சொன்னார். பள்ளிகள்ல கல்லூரிகள்ல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதோ ஒருத்தர் இருக்கணும், இது வந்து திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க, அது திறம்பட செயல்படவில்லை அப்படின்னும் போது திமுக சொல்றாங்க, எப்பா இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கிறோமா? திமுகவை விட ஒரு கட்சி வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள், கொள்கைகள்லாம் மக்கள் இடத்துல கொண்டு செல்ல முடியுமா? அவங்களே இங்க சொதப்பிட்டாங்க. புரியுதுங்களா? இவர் சொன்ன பிறகுதான் திமுக காரங்களுக்கே தெரியுது, ஓ இப்படிலாம் நம்ம ஸ்கீம் வச்சிருந்தோமா, சொல்லவே இல்லை. அந்த பாஸ் என்கிற பாஸ்கி அதுல சொல்லவே இல்லை. இந்த ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? அப்போ அந்த போதை ஒழிப்பு மாநாடு சக்சஸ்ன்னு தான் சொல்ல முடியும். மாற்று கட்சியினரையும் போய் சேர்ந்திருக்குது இவர் சொன்ன விஷயம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை பேசுறாருன்னா அவருடைய ஆதரவாளர்கள், அவர் மேல அக்கறை இருக்கவங்க, அவரை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க அவங்க பார்ப்பாங்க. திமுக காரங்கள்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு சக்சஸ் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? அப்போ அவர் அந்த கருத்து மாநாட்டின் நோக்கம் கொண்டு செல்லப்பட்டதா அப்படின்றது உங்களுக்கு விடை கிடைச்சிருச்சா? அதே மாதிரி சுற்றுச்சூழல்லாம் இதுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க, சீமான் அவர்கள் பாதையில் அப்படின்னு. பாருங்க, ஒரு காமெடியன் பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கும் ஒரு ஹீரோ பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. சீமான் அவர்கள் வந்து ஒரு நான் சீரியஸ் பாலிட்டிஷியன். எப்பவுமே அவர் அப்படித்தான் அக்ரெசிவா இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு காமெடி பண்ணீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. இஷ்டத்துக்கு வாயில வந்ததை பேசிக்கின்னு அவர் பாட்டுக்கு தமாஷ் பண்ணிட்டு இருந்தாரு.
நான் அங்க போனேன், வந்து இத்தனை தடவை இந்த கறியை சாப்பிட்டார், இத்தனை தடவை கூட்டு சாப்பிட்டார் அப்படின்னு பின்னாடி ஒருத்தர் கணக்கு எழுதியிருந்தாருன்னா, அங்க குண்டு போட்டுன்னு சண்டை போட்டுன்னுக்கிறாங்க, இங்க ஒருத்தர் வந்து கணக்கு எழுதினுக்கிறாராம். இப்படி எல்லாம் காமெடி பண்ணி நிக்கிறீங்க நீங்க. அவர் என்னைக்குமே நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் தான், கமல்ஹாசன் மாதிரி. நீங்க தான் நடுவில் தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னைக்கு பேச ஆரம்பிச்சனோ அன்னிலேருந்து இதை தான் சொல்லி நிற்கிறேன், இஸ் அ நான் சீரியஸ் பாலிட்டிஷியன் அப்படின்னு. நான் என்னைக்குமே அதை மாத்திக்கல. ஆனா இவர் அப்படி கிடையாது, சீரியஸ் பாலிட்டிஷியன். அதனால அவரையும் இவரையும் கம்பேர் பண்றது, அவர் பாதையில இவர் போறாரு அப்படிங்கிறது, அதெல்லாம் என்ன ஏற்றுக்க முடியும். அப்படி பார்க்க போனா சுற்றுச்சூழல், பசுமை தாயகம் அப்படின்னு அன்புமணி அவர்கள் எவ்வளோ சுகரா வேலை பார்த்துனுக்கிறாரு. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி இந்த போதை ஒழிப்பு, சிகரெட்டு ஒழிப்பு அப்படின்றதுல வந்து ரொம்ப சுகரா இருக்கவர் அன்புமணி அவர்கள். அப்போ முதல்ல வந்து போதை ஒழிப்பு, அடுத்தது சுற்றுச்சூழல் அப்படின்னும் போது அன்புமணியோட நீங்க ஏன் கம்பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ புரியுதுங்களா? நீங்க வந்து குறுகலா பாக்குறீங்க, நான் வந்து 360ல பாக்குறேன். ஸோ ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு வந்து தொழில் துறையில் முன்னேற வேண்டும், இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக வேண்டும் அப்படின்னா திமுக தான் சொல்லியிருந்தாங்க, தாவேகா தான் சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து திமுக தாவேகா பாதையில் அண்ணாமலை செல்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நல்ல கருத்து யார் ஒன்னா சொல்லலாம், அதுக்கு யாரும் காப்பிரைட் கிடையாது, பேட்டன்ட் கிடையாது. அந்த சொல்றதை செய்யறாங்களா, அதை ஃபாலோ பண்றாங்களா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இல்லாம இருக்காங்களா, இதுதான் பார்க்கணுமே தவிர நல்ல கருத்துன்றதுனால. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா என்ன வந்து ஒருத்தர் மட்டும்தான் காதல் படம் எடுக்க முடியுமா? 1000 கணக்கில் காதல் படம் வந்துக்குது. அதுக்காக என்ன சார் இவர் அம்பிகாமதி அமராமதி அதையே எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, சொல்லிட்டு இவங்க வேற ஏதோ செய்யறதுன்னா அதை ஏத்துக்க முடியாது. பொதுவா ஆளுகின்ற அரசு செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். ஏற்கனவே நான் இப்ப கேள்விகள் வச்சிருக்கேன். இப்ப என்னன்னா, அண்ணாமலை அடுத்தடுத்து மாநாடுகள் போடணும், அதற்கான அனுமதி காவல்துறை தரப்புல இருந்து கிடைக்கணும், பாதுகாப்பு கிடைக்கணும், இதை செய்யறது ஆளுகின்ற அரசு. சோ அந்த அரசை ஏதாவது விமர்சனம் செஞ்சு நம்மளா எகென்ஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காட்டிக்க வேணாங்கிறனால விமர்சிக்காம இருக்கிறாரா, தயங்குறாரா அப்படின்ற கேள்வி வருது. அப்படி கிடையாது. சட்டப்படி அதுக்கெல்லாம் இப்போ இந்த SOP அப்படி இப்படிலாம் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் நீங்க வந்து பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அனுமதி மறுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அப்படி இருந்தால் நீங்க கோர்ட்டுக்கு கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி வீணாலாம் யாரும் வந்து தடை பண்ண முடியாது. முதல்ல நீங்க அவசரமா கடைசி நிமிஷத்துல போறது, 2 நாளைக்கு முன்னாடி போய் பர்மிஷன் கேட்கறது, பர்மிஷன் கொடுக்கலாம், பார்த்தீங்களா எங்களை பார்த்து மெர்சல் ஆயிட்டாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றது, இந்த மாதிரி அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். இப்போ பொள்ளாச்சி விஷயத்துல எப்படி எத்தனை பேர் வந்தாங்க, எப்படி அனுமதி கிடைத்தது, அந்த பார்க்கிங்கே வந்து எவ்வளவு பெரிய இடத்த ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அந்த SOPல என்ன இருக்கு, சட்டப்படி என்னென்னலாம் தேவை, அதையெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தலைகீழ இருந்தாலும் ட்ரம்ப் இருந்தா கூட உங்களுக்கு வந்து அனுமதியை மறுக்க முடியாது. ராம்ஸ், இந்த சிஜேபி விஷயத்துல பாரதிய ஜனதாவை சற்று கடுமையான சொற்களை வச்சே கூட அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்கிறார் அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவர் சொல்றதுல இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கறத தாண்டி பாஜகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயமா இதுல பார்க்கிறாரா? பாஜகவை ஏன் எதிர்க்கணும்? பாஜகவை ஏன் எதிர்க்கணும்னு கேட்காதீங்க. நானே வந்து இந்த விஷயத்துல தான் சொன்னேன், தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில இருந்து விலக வேண்டும் அப்படின்றத ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால அவரு வந்து இந்த CBSE விஷயத்திலையும் அவர் கேட்ட கேள்வி நியாயம்தான். எதுக்கு வந்து இப்போலேருந்தே 9ஆவதுக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி CBSEல இந்த சர்க்குலரை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நாமளும் அதை தான் கேட்டிருந்தோம். ஏன் இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணி நிற்கிறீங்க பசங்களை? புத்தகமே ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை, நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இங்கே இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்றது புரியலையா அமைச்சருக்கு? நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, சிஸ்டம் வந்து வேற யார் கையிலேயோ இருக்கு, உங்களுக்கு கெட்ட பேர் வரவழைக்கணும். சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொல்லுவார், நீங்கள் என்னதான் பண்ணாலும் அந்த சிஸ்டம் பியூரோக்ரசி அது உங்களுக்கு எதிராக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்வாரு. அதை இவங்க கேட்டுக்கிறதா தெரியல. ஸோ அதையே தான் என்ன ஒரே ஒரு விஷயத்துல நான் வேறுபடுகிறேன் அப்படின்னா, பேச்சுவார்த்தை. நீ எவனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது? சீனாக்காரன் லடாக் வழியா வந்தானா நானே போய் அவனுக்கு வழி காமிப்பேன்னு சொன்னவன் கூட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த சொல்றீங்களா? இதுலயே அச்சுறுத்தலான இந்திய இறையாண்மைக்கு எதிரான விஷயங்கள் நடந்திருக்கிறது நீங்களே முந்தைய பேட்டிகள்ல சொன்னீங்க. அதெல்லாம் கோட் பண்ணாம பாஜகவுக்கு எதிரானன்ற அந்த பாயிண்ட மட்டும் எடுக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்ற தவறை மட்டும் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா இது எப்படி வசதியா அவரு அதை மட்டும் அவரு சுட்டி காட்டல, நீங்க வசதியா அதை மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு போராட்டம் நடத்துகின்றார்கள் சொன்னா அவங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரி போராட்டம் தறிகட்டு போகும்போது அப்படின்ற வார்த்தையும் அவர் சொல்லியிருக்காரு. தறிகட்டு போகும்போது இல்லை, பட் அந்த எஃபெக்ட் வர மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. போராட்டம் நடத்தும் போது
அதுக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அதையும் நீங்க பார்க்கணும். அவர் ஈக்குவிடிஸ்டன்ஸாக தான் இருக்கார் ரெண்டு பக்கத்துல இருந்தும். எது சரியோ சொல்கிறார். ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, அந்த பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதெல்லாம் நான் மாறுபடுகின்றேன். ஏன்னா இவங்களெல்லாம் வந்து உள்ள தள்ளணுன்றது என்னுடைய இது. எப்ப என்னுடைய நாட்டுக்கும் என்னுடைய கடவுளுக்கும் என்னுடைய இராணுவத்துக்கும் எதிராக நீ பேசுறியோ அப்ப நீ எல்லாம் வந்து மனுஷனே கிடையாது, உன்னெல்லாம் உள்ள தள்ள வேண்டியது. இவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அது என்ன ஏத்துக்க முடியாது. பட் அரசாங்கம் அப்படின்னு வரும்போது நடத்தினாங்க. அவங்கள கூட்டு போனாங்க 2 பேரு. அது வேற உடனே வந்து போனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க, 4 மணி நேரம் காக்க வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பொய் செய்திகள் சுத்திட்டு இருக்குது. இவங்க கிட்ட என்ன நீங்க பேச போறீங்க? நீங்க உமர் கலீதை ரிலீஸ் பண்ணணும், ஆர்டிகல் 370 ரெஸ்டோர் பண்ணணும், விட்டா வந்து ஈரானுக்கு நஷ்ட ஈடு வாங்கி தரணும்னு கூட கேட்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் ஒரு பேச்சா? தேசத்துக்கு விரோதமா தேசத்துக்கு எதிரான சக்திகளுக்கு வழி கொடுக்குற மாதிரி பண்ணி நிக்கிறீங்க. உங்களை கூப்பிட்டு பேசினதே பெரிய விஷயம். அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. திமுக பாஜக ஒருவேளை ஒன்று சேரும் பட்சத்துல அல்லது கூட்டணின்ற மாதிரி அது இணக்கமா செல்லும் பட்சத்துல அண்ணாமலைக்கு அட்வான்டேஜா மாறுறதுக்கான சூழல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாரு. இல்ல அப்படி இல்லை. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க, நாட்டு நலனுக்காக அப்படின்னு. உடனே வந்து அந்த காஷ்மீர் எக்ஸாம்பிள் எடுத்துப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து சரியான உதாரணம் தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிடிபி கட்சியோட கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அவங்க வந்து தேசத்துக்கு விரோதமாலாம் பேசினவங்க, அவங்களோடெல்லாம் போய் நீங்க கூட்டணி வைக்கிறீங்களே அப்படின்னு. ஆனா அது வச்சதுனால தான் அந்த ஆர்டிகல் 370 இவங்களால வந்து சட்டப்பூர்வமாக நீக்க முடிந்தது. அதுக்கு சில ஷரத்துக்கள்லாம் இருக்கு. அது வந்து சட்டசபை இருக்கணும், அது சஸ்பெண்டட்ல இருக்கணும், இந்த மாதிரி சில கிரைட்டீரியா இருக்கு. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவங்க கூட்டணி அப்படின்னு வச்சு சட்டசபையை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பீரியட்ல கவர்னர் மூலமாக அவங்க வந்து சில இதெல்லாம் நிறைவேற்றி இந்த ஆர்டிகல் 370 நீக்கினார்கள். இதுல ஒருத்தர் சொன்னாரு, அதெல்லாம் நடக்காதுப்பா, 370 நீ என்னுடைய லைஃப் டைம்ல நீக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே வந்து நீக்கினது தான், அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்டு இப்படி நீக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க வந்து எதிர்ப்புன்றது கடுமையாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்ப அந்த கல்லெறிதல் அப்படின்றதே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு காஷ்மீர்ல. அங்கதான் வந்து இதெல்லாம் நடந்தது, ஞாபகம் இருக்கா? இப்போ ஒண்ணுமே கிடையாது. இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, லிட்டரலி நத்திங் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ அந்த மாதிரி திமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா சரி, ரைட்டு. கூட்டணி வைக்கிறது வைக்காதது அப்படின்றது ஒவ்வொரு கட்சியுடைய இஷ்டம்பா. இல்ல சார், இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு. 2வது இந்த ஆர்டிகல் 370 திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் இருக்கு. இந்த 2மே அடுத்து யாரு எனக்கான தலைவன் யாருன்றப்போ அண்ணாமலை அது ஆப்ஷனா சாய்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது அண்ணாமலைக்கான அட்வான்டேஜா இருக்குமா? வரேன் நான் சொல்றேன். இப்போ வந்து கொள்கை அடிப்படையில் கூட்டணி இவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது, நீங்க எப்படி கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது. எல்லா கட்சிகளுமே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து நேற்று வரைக்கும் கழுவி ஊத்திட்டு அவங்களோட இன்னைக்கு கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. திமுக பாஜக, திமுக அதிமுக சேரக்கூடாதுன்னு சொல்றவங்க திமுக தாவேகா ஒரே அணியில் இருக்க வேண்டும்னு சொல்றது மட்டும் நியாயமா? அப்ப நாளைக்கு திமுக பாஜக சேர்ந்ததுன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு இங்கு வந்து யோகியதை இருக்குன்னு சொல்லுங்க. RSS பாஜக பட்டெடுத்த பிள்ளைகள்னு சொல்லிவிட்டு அவங்களோட போய் நீங்க கூட்டணி சேர்ந்து மந்திரி ஆகி நிக்கிறீங்க. அப்புறம் நீங்க வந்து திமுக பாஜக சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட சொல்லுங்க. இதே திமுகவுடன் பாஜக கூட்டணியில இருந்தபோது நீங்களும் ஒரு பக்கம் அந்த கூட்டணியில் இருந்தவங்க தானே. அதனால அதை யாரெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அந்தந்த இப்ப கூட்டணி அப்படின்றதே வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாருங்கல்ல, தேர்தலுக்கான ஒரு வியூகம் அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்ன ஒண்ணு திமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுன்னு சொன்னா அதெல்லாம் தேரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க பாஜகல வந்து இந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த கோர் பிஜேபி ஓட்டர் பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அவங்க வந்து யோசிப்பாங்க. ஏன்னா பாஜக தனியான்னு இருக்கும்போது அவங்கெல்லாம் ஐயா இதுக்கு ஓட்டு போட்டோம்னா திமுக வந்துரும்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாங்க பாஜக ஆதரவாளர்கள். அப்படி இருந்துச்சு நீங்க திமுகவோடவே போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அது அப்படியே அதே 2% அத்தோட நின்று போயிடும் பாஜகவுடைய ஓட் பேஸ் அப்படின்றது. பட் அது வந்து திமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் அதுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை கொடுக்காது. அடுத்தது மற்ற கட்சிகளும் இந்த பக்கம் வரமாட்டாங்க, அவ்வளவுதான், அத்தோட முடிஞ்சு போச்சு. சோ இன் அதர் வேர்ட்ஸ் இதனால அட்வான்டேஜா அப்படின்றத விட
சேர்ந்தாலும் சேராட்டாலும் இன்னைக்கு வந்து இந்த பக்கம் தாவேகாவுக்கு எதிராக அண்ணாமலை அப்படின்றதுதான் வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு சினாரியோ. ஸோ அவங்க சேர்ந்தாலும் சேராட்டாலும் இதுதான் அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு. சரி, இப்ப தாவேகா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, தேசிய கட்சியா காங்கிரஸ் இருக்கு. இப்ப பாஜக வேற இடத்துல நகர்ந்து போய் ஒருவேளை திமுகன்ற இடத்துக்கு போகுது அப்படின்னா, இப்ப அண்ணாமலைக்கான தேசிய கட்சி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ இருந்தாகணும்ன்ற அவசியம் இல்லை, ஒருவேளை தேவைப்படும் பட்சத்துல அப்படின்றப்போ அவர் எங்க அவருக்கான தேடல் எங்க முடியுன்ற ஒரு கேள்வி. எதுக்காக தேசிய கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்ல போனா தேசிய கட்சியோட கூட்டணியில சேர்ந்தா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் இருக்கு ராம்ஸ். இப்ப காங்கிரஸோட சேர்ந்ததுனால மேகேதாத்து பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இப்ப திமுக அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா அதுல இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. சொல்ல போனா எலெக்ஷனை நீங்க எப்படி சந்திக்க போறீங்க? இப்போ பிரதமர் தேர்தல் வருது அப்படின்னா நீங்க அதை எப்படி சந்திக்க போறீங்க? என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? ஜெயலலிதா மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க? ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரதம மந்திரி தேர்தலில் மோடியா லேடியா அப்படின்னாங்க. உன்னை இவர் வந்து டேடியான்னு கேட்டாரு. அந்த வாசகத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்களா சார்? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவினுடைய பயணம்னு இருக்குல்ல, அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு இல்லையே. மாநில கட்சிகள் அப்படின்றது வந்து இந்தியால நிறைய இருக்கு. நம்ம அகிலேஷ் யாதவ் சரி, அவர் புள்ளி கூட்டணியில இருந்தாலும் மாநில கட்சி. இப்ப நீங்க ஒடிஷா எடுத்துக்கங்க, அங்க நவீன் பட்நாயக் இருந்தார். எம்பி எலெக்ஷன்ல பாஜக கொஞ்சம் கணிசமான இடங்கள்ல அதிகமா ஓட் பர்சன்டேஜும் சீட்டும் அவங்களுக்கு வரும். இருந்தாலும் அவங்க தனியா தானே போட்டிட்டாங்க, தேசிய கட்சியோட சேரல நவீன் பட்நாயக். அதே மாதிரிதான் இங்க அந்த டிஆர்எஸ்ஆ இருந்து பிஆர்எஸ்ஆ மாதிரின ஒரு கட்சி. அவரு திடீர்னு வந்து நாங்க தேசிய அளவுல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்தடிச்சாரு, ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அதனால தேசிய கட்சி வேணும்ன்றது அவசியம் கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா தேசிய கட்சி அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா லகேஜ்னு கூட சொல்லலாம். வாக்களிக்கிற மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இப்ப இந்த இது இந்திய அளவுல இந்த கட்சி பிரபலமா இருக்கு, தமிழ்நாட்டுல மாற்றி பண்ணோம் அப்படின்னம்னா தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் அப்படின்றதும் வராது. ஒரு பரந்துபட்ட திட்டம் அப்படிங்கிறதோ அல்லது பாதுகாப்பு அப்படிங்கிறதோ தேசிய கட்சியோட இருந்தா மட்டும்தான் வருன்றதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படின்னா மக்கள் யோசிக்கவே இல்லையா? அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா வந்து திமுக ஜெயிச்சிருக்காதுல்ல சாலிடா 19-24. ஏன்னா 24வது பாஜக எதிர்ப்புன்றத ஒருங்கிணைக்கிறாங்க. வரேன் 24வது விடுங்க, 19ல வந்து மறுபடியும் பாஜக தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வந்து இங்க திமுக தானே ஓட்டு போட்டாங்க, அதே மாதிரி ஓட்டு போட்டு போறாங்க. அதனால தேசிய கட்சியெல்லாம் எதுக்கு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? தேவையே இல்லை. அப்புறம் அவங்க சேர்ந்துக்கிறாங்கன்னு சொன்னா தேசிய கட்சிகள் இங்க வந்து ஒண்ணு இல்லாம போறதுக்கு காரணமே எல்லாம் அங்கேருந்து டிசைட் பண்ணுவாங்க, இங்க யாரும் முடிவெடுக்க முடியாது. அதனால தானே அவங்க எல்லாம் இது மாதிரி போறது. 2031 கண்டிப்பா அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பித்து ஒரு போட்டியிட்டு செல்லக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ரென்த், அந்த உறுதியான மனநிலையில இருக்காருன்றது எடுத்துக்கலாமா? இல்ல அதுல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அவர் இப்ப அப்படி சொல்லியிருக்காரு, அப்ப அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அன்லஸ் you have something to prove other than ஒரு கட்சி அப்படின்னா கூட்டணி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் என்ற அடுத்த கட்டம் அப்படின்றது. இப்ப 50 லட்சம் உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுலயே இவ்வளவு நாட்கள் எடுக்குது அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்படின்னா தேவையே அது எப்படி எடுத்துக்கிறது? போவாரா அண்ணாமலை அப்படின்ற ஆப்பு கட்சி டகால்னு வந்தாங்க, வந்து போராட்டம் பண்ணாங்க, டகால்னு எல்லா இடத்துலையும் நிறுத்தினாங்க, ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி கிடைக்கல, காங்கிரஸோட இருந்தாங்க, ஒரு 40-45 நாள்ல ரிசைன் பண்ணாங்க, மறுபடியும் ஆளை போட்டாங்க, ஃபுல் மெஜாரிட்டியோட பயங்கரமான மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால அந்த கிரெடிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த பூத் கமிட்டி, லோக்கல் லெவல் நிர்வாகிகள் இதெல்லாம் தேவையில்லை. தாவேகால இருக்க நிர்வாகிகளை யாருக்கு தெரியும்? இப்பதானே ஒவ்வொருத்தரா வெளில தெரியுது. அதனால அந்த ஒரு இருந்தவங்களும் தாவேகால இப்ப நிறைய பேர் இருக்காங்களே சார். அதுதான் நான் சொல்றேன், அந்த நம்பகத்தன்மை அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு விழும். ஏங்க தாவேகா எம்எல்ஏ கேண்டிடேட் யாரும் தெரியாம தானே ஓட்டு போட்டாங்க. அந்த மாற்றத்துக்கான தேவை தேடல் அப்படின்றது எந்த காலத்திலும் இருக்கின்றது. அதை கொடுக்க முடியும்னு ஒருத்தர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்துட்டு போகுது. பர்சனலா அண்ணாமலைக்கான பிரச்சனைகள் அப்படின்றது, இப்போ நெருக்கடிகள், கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு? வந்தா எப்படி நடந்துக்குவாரு? காலமா இல்லாத நெருக்கடியா இப்ப புதுசா வந்துட போகுது. அப்ப எப்படி ஃபேஸ் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு போறாரு. என்ன பெருசா நெருக்கடி குத்துற போறீங்க? என்ன புதுசா வந்துட போகுது சொல்லுங்க. சொல்ல போனா அவர் இப்ப வெளில வந்ததுல இருந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள்லாம் கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை பேசியிருக்காங்களே தவிர அப்பதான் 2000 கோடி 3000 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதையே தான் கண்டினியூ பண்றாங்களே தவிர புதுசா எதுவும் சொல்ல தெரியல. கொஞ்ச நாள்ல அதுவும் வலுவிழந்து போயிடுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
அதனால அது அவசியமே இல்லை அந்த மாதிரியான ஒரு கேள்வி. உங்களுடைய பார்வையில 50 லட்சம் இலக்கு அப்படிங்கறத இன்னும் எவ்வளவு நாட்கள்லயோ அல்லது எவ்வளவு எப்பவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்க ஒரு அனுமானத்துல? சோழி எடுத்துட்டு வரலப்பா, அது இருந்தா நான் போட்டு பார்த்துருப்பேன். விமர்சிக்கிறாங்க, அதைவே தள்ளி போகுது, நடக்காது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது நடக்கும் அப்படின்னா எவ்வளவு எங்க? நான் ஆரம்பத்துல இருந்தே என்ன சொல்லிட்டு வரேன்னா, இது பாருங்க, இந்த 18 லட்சம் அப்படின்றத வச்சு பெருசுன்னு சொல்றதோ இல்ல 1.5 லட்சம் வந்துதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றதோ அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆக்சசிபிலிட்டி இல்லாத எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால இந்த 18 லட்சம் தான் அவருடைய வாக்கு, இவ்வளவுதான் அவருடைய சப்போர்ட் பேஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறான முடிவு. திமுக அதிமுக 2 பேரும் சொல்லுவாங்க 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் அப்படின்னு. ஆனா எலெக்ஷன் வரும்போது என்ன வருதோ அதுதான். அதனால அதை வச்சு மட்டும் நீங்க கணக்கு போட முடியாது. அதனால இத்தனை நாள்ல வரும் அத்தனை நாள்ல வந்துருது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு திடீர்னு குப்புன்னு ஒரு 50 லட்சம் வந்துச்சுன்னா பாத்தீங்களா 50 லட்சம் வந்துச்சு அப்ப அவர் தான் அடுத்த சிஎம் அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல 50 லட்சம் வரதுக்கு 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதே நான் ஏத்துக்க மாட்டேன். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்கள் நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.